நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். சர்வதேச நிச்சயமற்ற நிலைக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் சீராக இருந்தாலும் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பருவமழை பொய்க்கும் அபாயம் போன்ற காரணங்களால் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் நிதி அமைச்சகம் கூறியிருப்பதாவது: உள்நாட்டு பொருளாதார அடிப்படைகள் வலுவாகவே உள்ளன. இருப்பினும் மேற்காசியாவில் நிலவும் போர் பதட்டங்களின் விளைவுகளிலிருந்து இந்தியாவால் முழுமையாக தப்ப முடியாது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்படும் இடையூறுகள் இந்தியாவின் பணவீக்கத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் நடப்பாண்டில் பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்தால் விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும் நிலையில் அதற்கேற்ப உள்நாட்டு டீசல் விலையையும் குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேற்காசிய போரின் தாக்கத்தால் இந்தியாவில் மே 14க்கு பின் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பல முறை உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு $7.60 வரை அதிகரித்தது. இதன் எதிரொலியாக சரக்கு போக்குவரத்து கட்டணங்களும் உயர்ந்தன. இந்த நிலையில் பேரலுக்கு $115 வரை உயர்ந்திருந்த பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை தற்போது கிட்டத்தட்ட 20% சரிந்துள்ளது. இதனால் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் எனப்படும் IAMTC மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது.